ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். கன்சீவ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, லேட் ஆகும். இதே கம்ப்ளைண்ட்ஸ்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவங்க நிறைய பேருக்கு நம்ம ரிசல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சாக்லேட் சிஸ்டுக்கு நான் லாப்ரோஸ்கோபி பண்ணேன், சரியாயிடுச்சு. ஆனா மறுபடியும் அந்த பெயின் வந்துட்டு இருக்கு, இன்னும் கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்களுக்கும் கன்சீவ் ஆக டிலே ஆகும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டு கர்ப்பப்பையே வீக் ஆகிட்டு எக்கெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. 10 நாள் கூடுதல் ஆகுது, 15 நாள் டேட் எக்ஸஸ் ஆகுதுன்னா கன்சீவ் ஆயிருக்கீங்களா, கன்சீவ் வந்து எங்க இருக்கு, பேபி யூட்ரக்ஸ்க்கு இருக்கா இல்ல ஃபெலோப்பின்ல இருக்கா, ஆரம்பத்துல செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபெலோப்பின் டியூப் வந்து வெடிக்காம பாத்துக்கலாம். 3 நாள் 4 நாள் வர்றது, 5 நாள் வர்றது காமன். சிலருக்கு அதிகப்படியா 7 டேஸ்ன்றது 10 டேஸ்க்கு போகுது, 10 டேஸ்க்கு மேல போகுது. அது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுகன்யா. வெல்கம் டு மருத்துவர் லக்ஷ்மி சேனல். வணக்கம் மேடம். மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கு, பட் அந்த லேடிஸ்க்கும் வந்து கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க. அது என்ன பிரச்சனை மேடம்? அதனால இதே கம்ப்ளைண்ட்ஸ்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவங்க நிறைய பேருக்கு நம்ம ரிசல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், கன்சீவ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, லேட் ஆகும், பெயின் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதை செக் பண்ண பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சாக்லேட் சிஸ்ட் இருக்கு. சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், ஆனா பீரியட் டைம்ல அதிகப்படியான பெயின் இருக்கும். அவங்க நம்ம கேட்ட பிறகுதான் சொல்றாங்க, நிறைய நான் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்குங்க, சாக்லேட் சிஸ்டுக்கு நான் லாப்ரோஸ்கோபி பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன், அப்ப சரியாயிடுச்சு. ஆனா மறுபடியும் அந்த பெயின் வந்துட்டு இருக்கு, இன்னும் கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்களுக்கும் கன்சீவ் ஆக டிலே ஆகும். ஏன்னா சாக்லேட் சிஸ்ட்ன்றது அவங்க என்னதான் நான் லாப்ரோஸ்கோபி ரிமூவ் பண்ணாரோ ஒரு கொடி மாதிரி தான். ஸோ நீங்க எடுக்க மறுபடியும் வந்துட்டு இருக்கும். சாக்லேட் சிஸ்ட்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம், எனக்கே அது தெரியல. சாக்லேட் சிஸ்ட்ன்றது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும், மாசம் பீரியட்ஸ் வரும், வயிறு வலி மட்டும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கே தெரியாது சாக்லேட் சிஸ்ட் இருக்கான்னு. அவங்க கன்சீவ்க்குன்னு ட்ரை பண்ண போகும்போது அவங்களுக்கு பீரியட் டைம்ல வயிறு வலிக்கிறதுக்கு கன்சீவ் ஆன பிறகு கன்சீவ்க்கு ட்ரை பண்றோம், கன்சீவ் ஆகலன்னு செக் பண்ணும் போது தான் சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்றதே தெரிய வருது. நிறைய பேர் எடுக்கிறது எப்பமா தெரியும், இல்லைங்க கன்சீவ்க்கு ட்ரை பண்றோம், இப்ப டாக்டர்கிட்ட போனோம், அதுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் செக் பண்ணாங்க, சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க 2 டைம் அதை ரிமூவ் பண்ணோம், ஆனாலும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு அப்படின்னுவாங்க. சாக்லேட் சிஸ்ட்ன்றது சின்ன ரத்த கட்டி மாதிரி கொடி மாதிரி வரக்கூடியதான். நீங்க எத்தனை முறை அதை லாப்ரோஸ்கோபி பண்ணி ரிமூவ் பண்ணாங்களோ இல்ல சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் மறுபடியும் வந்துட்டு இருக்கும். அது ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸால வரும், இன்ஃபெக்ஷனாலேயும் வரும். ஸோ அவங்களுக்கு எதனால அந்த பாதிப்பு வருதுன்னு பார்த்து அதை நேச்சுரலா சரி பண்ணிக்க நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஹெர்பல்ல நிறைய இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன்ல எனக்கு டெஸ்ட் பேபி சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல, எங்களால அவ்வளவு செலவு பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேச்சுரலா 90% சரி பண்ணிக்கலாம். இது ஆரம்ப காலத்திலேயே நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அதிகப்படியா வர்றதுக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல பார்த்துட்டு கர்ப்பப்பையே வீக் ஆகிட்டு எக்கெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. அப்படின்றவங்களுக்கு நம்ம சொல்றது பொறுமையா இருந்தா மட்டும்தான் எதுவுமே நம்ம இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு சரி பண்ணிக்க முடியும். கரெக்டான உணவு முறையும் நம்ம கொடுக்குற மருந்தும் கரெக்டா எடுத்துட்டாங்கன்னா அந்த சாக்லேட் சிஸ்டர்ஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். கன்சீவ் ஆன பிறகு அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் இந்த பாதிப்பு அதிக அளவு இருக்காது, கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். இது மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருந்து கன்சீவ் ஆகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எக்டோபிக் வந்துருச்சு, குழந்தை வந்து ஃபெலோப்பின்ல தங்கியிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இருக்குன்னா நீங்க ஆரம்பத்திலேயே டேட் எக்ஸஸ் ஆகுது, ஒரு 10 நாள் கூடுதல் ஆகுது, 15 நாள் டேட் எக்ஸஸ் ஆகுதுன்னா கன்சீவ் ஆயிருக்கீங்களா, கன்சீவ் வந்து எங்க இருக்கு, பேபி யூட்ரக்ஸ்க்கு இருக்கா இல்ல ஃபெலோப்பின்ல இருக்கா, ஆரம்பத்திலே செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபெலோப்பின் டியூப் வந்து வெடிக்காம பாத்துக்கலாம். குழந்தை தங்குச்சுன்னா ஃபெலோப்பின் குழந்தை நாள் பட வளர ஃபெலோப்பின் டியூப் என்ன பண்ணும், ஃபிளாஷ் ஆயிடும், வெடிச்சிடும். அது மாதிரி வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்ப காலத்திலேயே வந்து டேட் எக்ஸஸ் ஆகும் போதே செக் பண்ணிக்கிட்டா எக்டோபிக் பிரெக்னன்சி இல்லாம பாத்துக்கலாம். சிம்டம் தெரியும் ஒரு சிலருக்கு, ஒரு 10 நாள் கூட ஆரம்பிக்கும் போதே பெயின் தெரிய ஆரம்பிக்கும். சைட்ல எனக்கு குத்துற மாதிரி வலி இருக்கு, இல்லைன்னா அடிவயிறு வலி இருக்கு, லைட்டா ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்டம், ஒரு சில பாதிப்பு இருக்குன்னா ஒரு சிலருக்கு அறிகுறி தெரியுதுன்னா உடனே ஒரு லேடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி பேபி எங்க இருக்குன்னு செக் பண்றது சேஃப். பாத்துட்டீங்கன்னா உங்களையும் உங்க பாடியும் பாத்துக்கலாம், பேபியும் சேஃபா நம்ம கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லாம இருக்கும்.
அவங்களுக்கு சிஸ்ட் இருக்குன்னா என்ன சிஸ்ட் இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்குங்க. பிசிஓடி தான் இருக்கா, இல்ல ஃபைப்ராய்டு இருக்கா, இல்ல சாக்லேட் சிஸ்ட் இருக்கா, என்ன சிஸ்ட் இருக்கு, எந்த சிஸ்டால நமக்கு தொந்தரவு இருக்கு, எதனால கன்சீவ் ஆக டிலே ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே அதை சரி பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னு தெரியாம நிறைய ஹார்மோன்ஸ் மெடிசன் எடுத்துட்டு எக்கு எல்லாம் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் கன்சீவுக்கு ட்ரை பண்றது ஸோ நாள வேணும், மணியும் வேஸ்ட் ஆகும். இவங்க வந்து நிறைய 15 டேஸ்லாம் போகுது, அது எதனால? கண்டிப்பா அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கும் ஜாஸ்தி போகும், ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி போகும், ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கும் ஜாஸ்தி போகும். சரிங்களா? இது எதனால அவங்களுக்கு ஜாஸ்தி ஃப்ளோ இருக்கு, இல்ல 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் ப்ளீடிங் ஆகிற ரீசனும் அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாம இருக்கும். ஒரு 30 நாளைக்கு ஒரு சைக்கிள், 28 நாளைக்கு வரக்கூடிய ஒரு சைக்கிள் என்ன பண்ணும், 15 டேஸ்ல வர ஆரம்பிக்கும். 15 நாளைக்கு 1 டைம் பீரியட்ஸ் வரும். இது வந்து பிசிஓடியாலேயும் வரும், ஸோ ஃபைப்ராய்டாலும் வரும், மற்றபடி ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். ஸோ அவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நேச்சுரலாவே சரி பண்ணிக்கலாம். லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லாம. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரச்சனை பீரியட்ஸ் வரணும். 28 நாளைக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, சிலருக்கு 30 நாளைக்கான ஒரு சைக்கிள் இருக்கு. அவங்க இல்ல 3 days ஆர் 4 days 5 days நார்மல் தான். ஸோ அவங்கவுங்க உடம்ப பொறுத்து, அது எல்லார் உடம்பும் ஒண்ணு கிடையாது. ஸோ 3 நாள் 4 நாள் வர்றது 5 நாள் வர்றது காமன். சிலருக்கு அதிகப்படியா 7 டேஸ்ன்றது 10 டேஸ்க்கு போகுது, 10 டேஸ்க்கு மேல போகுது, அது எல்லாமே ப்ராப்ளம் தான். நார்மல் வந்து 5 days ஓகே இருக்கணும். அதுக்குப்படியா வரக்கூடிய தொந்தரவு எதனால அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகுதுன்றதை அவங்க வாட்ச் பண்ணாங்கன்னா அதை நார்மல் பண்ணி நேச்சுரலாவே வந்து அவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நேச்சுரலா கன்சீவ் ஆகலாம். சாக்லேட் சிஸ்டால உங்களுக்கு பாதிப்பு இல்லாம பாத்துக்கலாம், வலி இல்லாம பாத்துக்கலாம். அதிகப்படியா வந்து பெயின் இருக்கவங்களும் அதிகமா வெயிட் தூக்குறதையும் சரி, அதிக கார உணவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. நீங்க இந்த மாதிரி கன்சீவ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் கன்சீவ் ஆக டிலே ஆகுதா நீங்களே முன்னப்படி ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூட்ரக்ஸ் நல்லா இருக்கா, இல்ல கர்ப்பப்பையில என்ன ப்ராப்ளம் இருக்கா, ஃபெலோப்பியன் டியூப் எப்படி இருக்கு, எல்லாமே ஒரு கவுன்சிலிங் போயிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 3 மாசம்ன்றது 6 மாசம் 1 year கூட வெயிட் பண்ணலாம். ப்ராப்ளம் இருக்குன்னும் போது ஆரம்ப காலத்திலேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்ம கர்ப்பப்பையில வரக்கூடிய பாதிப்பு ஆகட்டும், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்கு அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். இது மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருந்து கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் சரி, இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரக்ஸ்ல பிளாக் இருந்து மறுபடியும் கன்சீவ் ஆகிறவங்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. கருக்குழாயில வந்து குழந்தை தங்குறது. எக்டோபிக் பிரெக்னன்சி வரவங்களுக்கு அதிகப்படியா பாதிப்பு வராம ஆரம்ப காலத்திலேயே நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டா ஒரு சில டேட் எக்ஸஸ் ஆகுதா, 45 நாள் அதிகமாகுதா, 50 நாள் அதிகமாகுதா, பேபி எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாருங்க. குழந்தை யூட்ரக்ஸ்ல தான் இருக்குன்னா ஓகே சேஃப். அதுவே குழந்தை டியூப்ல நின்றுச்சுன்னா நிறைய பேருக்கு உயிருக்கு பாதிப்பு, அது குழந்தை வளர்றதுக்கு தன்மை இல்லாம வெடிக்கிற தன்மை வந்துட்டு அதுக்கு அதிகப்படியா ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சில போய் அட்மிட் ஆவாங்க. அது மாதிரி ஆகாம ஆரம்ப காலத்துல இதனால எதனா பாதிப்பு வருமா, இல்ல யூட்ரக்ஸ் நல்லா இருக்கா, இல்ல கன்சீவ் ஆனா அந்த பேபி சேஃபா, ஆரம்பத்துல நீங்க செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொந்தரவு இல்லாம பாத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய பேர் சாக்லேட் சிஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. மேம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. மேலும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.